ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால அன்றாட நடக்கக்கூடிய நெறைய சம்பவங்கள பத்தியும், நடிகர், நடிகைகள பத்தியும் நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள இப்ப நாம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நம்ம நடிகர்கள பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா நடிகைகள பத்தி பெரிய அளவுல பேசினதில்ல. மேக்ஸிமம் குறிப்பிட்ட ஒரு சில நடிகைகள பத்தி தான் ஏன் நம்ம இப்போ திருமதி ரோபோ சங்கரை பத்தி போன இதுல பேசணும், அவங்க நடிகை தானே. அவங்க பெரிய நடிகைலாம் இல்லல்ல சார். அப்படிங்கய்யா. ஸோ பொதுவா நம்ம நெறைய நடிகர்கள பத்தி தான் அதிகமா நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி நீங்க ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு நடிகைனா சாய் பல்லவி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இப்ப சாய் பல்லவி தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகள நோக்கி போய்க்கிட்டே இருக்காங்க. நயன்தாராவையே சம்பளத்துல பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு பேரும் இப்ப அது அவங்க மட்டும் இல்ல, வாங்கியிருக்காங்க. அவங்க ராமபுரானை பற்றிய ஆமா. ஒரு அதுல ராமாயணம் சீதாவை நடிக்கிறாங்க. ஹிந்தில அப்போ நடிக்கிறாங்க. அவங்க வெஜிடேரியனா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. வாழ்ந்துட்டு அதெல்லாம் இருக்காங்க. ஆமா. பாராட்ட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரீசென்ட்டா துபாய்ல போயிட்டு பெரிய அவார்டுமே வாங்கியிருந்தாங்க. இப்போ கலைமாமணிக்கும் நாமினேட் ஆயிருக்காங்க. இத பத்தி இதுவரைக்கும் அவங்கள பத்தின கான்ட்ரோவர்சி வந்தது கிடையாது. ஆனா இப்போ திடீர்னு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு ரிலீஸ் ஆகி அது ஒரு வைரலா இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த போட்டோ நிஜமான போட்டோ தான். அது ஏஐன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்ல, அது ஏஐலாம் கிடையாது. அதாவது அவருடைய தங்கச்சி பூஜா கண்ணன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல போய் கூட சாய் பல்லவி டான்ஸ் ஆடினாங்க. ஆமா. அக்காவும் தங்கச்சியும் போயிருக்காங்க. போன இடத்துல அக்காவும் தங்கச்சியும் ஸ்விம் ட்ரெஸ்ஸில் நீச்சல் குளத்தில் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதை பூஜா கண்ணே நம்ம அக்கா இப்படி இது வரைக்கும் பிகினிலாம் போட்டது இல்லையே, ஆமா. தெரியாமல் அறியாமல் அதை போட்டாங்க. ஆனால் அந்த அம்மா பூஜா கண்ணன் தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை போட்டிருக்காங்க. ஓகே. அதனால அது ஏஐ, சோ அது சாய் பல்லவின்றது தான் உறுதி. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஓகே. அது தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களா மேபி இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே அவங்க ஒருவேளை கிளாமர் ட்ரெஸ்ஸும் போட்டு நடிக்க தயாரா இல்ல இருக்காங்க இல்ல அப்படின்னு சொல்ற நிஜ மாதிரி. வாழ்வுல தங்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காக தனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்காக போட்டிருக்கலாம். ம். அது ஒரு நீச்சல் குளம். அதுல ஒரு 2 பேர் தான் இருந்திருப்பாங்க, ம். எல்லாரும் 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இதே பிகினி நீச்சல் ட்ரெஸ்ஸை சினிமால போட்டா எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பார்ப்பான். ஆமா. சாய் பல்லவிங்கிற இமேஜே தகந்து சுக்குன்னு ஒரு ஆயிரும். உடைஞ்சிரும். அதனால அதுக்கு வேற, இது வேற. நிச்சயமா சாய் பல்லவி அந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுறவர் இல்லை. ம். அதே மாதிரி முத்தம் கொடுப்பார் என்ற காரணத்திற்காகவே கமலஹாசன் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது. ஆனா இவங்க நிறைய கிஸ் சீன்லாம் பண்ணிருக்காங்களே சார் சாய் பல்லவி. இல்ல அது லிப் லாக் பண்ணது இல்ல, பட் கிஸ் சீன் நிறைய பண்ணிருக்காங்க. அதான் லிப்லாக்குங்கிறது தான் கிஸ். நீங்க என்னங்க கன்னத்துல கிஸ் அடிக்கிறதெல்லாம் கிஸ்ஸுங்கிறீங்க. லிப்லாக்கு கமலஹாசன் படத்துல உண்டு அப்படிங்கிறதுக்காக நாசுக்கா இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. அது எனக்கு தெரியும். அது அவங்க ஓப்பனா சொன்னாங்க. அதே மாதிரி நீ காசு கிடைக்குங்கிறக்காக தெலுங்குல உள்ள எல்லா படங்களையும் ஒத்துக்கிறதே இல்லை. ம். ம். ஹிந்தி படங்களையும் ஒத்துக்கிறது இல்லை. டீசெண்டா நல்ல அந்த 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 பாத்திரத்தில் நடிச்சா நம்ம மக்களை சென்றடைவோம், மக்களுக்கு நம்ம பேர்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அப்படின்னா தான் அவங்க நடிப்பாங்க. அப்போ பணம் எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கிளாமரா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? கிளாமர் வேறு, பிகினி ட்ரெஸ் வேற, லிப் லாக் வேற. ம். கிளாமருங்கிறது அது தப்பு இல்லை. ம். ஏன்னா நடிகைகள்ங்கிறவங்களே கிளாமர் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. கிளாமர் ட்ரெஸ்ஸுங்கிறது 20% வேற, 70% 100% வேற இல்லையா? ஓகே. அதாவது கவர்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ம். ஆபாசம் அப்படி அல்ல. ஓகே. சோ கவர்ச்சிக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு. இருக்கு அது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம சுருதி ஆசிரியர் அடிக்கடி சொல்லும். ம். ம். அதாவது நடிகைகளை நீங்க கவர்ச்சி ட்ரெஸ் போட்டா உடனே வேற மாதிரி நினைக்கிறீங்க. கோயில்ல அம்மன் சிலைகள்லாம் எப்படி இருக்கு போய் பாருங்க, ம். உங்க பார்வையில கோளாறுன்னு சுருதியாசன் நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அதனால அதுதான் கமல் சாருமே அடிக்கடிக்கு அததான் சொல்லுவார். பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு தப்பான விஷயம் அப்படின்றதுன்னு சொல்லுவாரு. அது உண்மைதானா? உண்மைதான். ஓகே. அதாவது அந்த கதை ஒரு மாதிரியான கதைன்னா ஒத்துக்கூடாது. ம். ஒத்துக்கிட்டா நடிக்கணும். ஓகே. சில கதைகள் இப்போ நிறைய 2-3 படம் வந்திருக்கு. ம். அதெல்லாம் நம்ம ஒரு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பாவோட உட்காந்து பார்க்கும்போது, ஏண்டா நாய இந்த படத்துக்கு ஏண்டா கூப்பிட்டு வந்தேன்னு அந்த பார்வையிலே சொல்லுவாங்க ஆமா. வயசானவங்க. ஆமா. அந்த மாதிரி படங்கள் நான் சொல்லலை. ஓகே. மற்றபடி பொதுவாக ஹீரோ இந்த கமர்ஷியல் படம் இருக்கு இல்லையா, ம்.
அதாவது மசாலா படங்கள் அதில் ம். கவர்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஓகே சார். சாய் பல்லவிய பத்தின அந்த வைரல் வீடியோக்கு ஒரு சரியான பதில் குடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி சாய் பல்லவிக்கு கலைமாமணி கொடுப்பதற்கு 100க்கு 100 பொருத்தமானவர். ஆமா. ஏன்னா நல்ல ஒரு நடிப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு மட்டும் இல்ல, படத்துலயுமே. பச்சை தமிழச்சி, ம். மலைவாசி இனத்தை சேர்ந்தவர். ம். அதான் மெயின் திங். ஓகே. அதாவது மலைவாசி இனத்தை சேர்ந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ரேகா, ம். கடலோர கவிதைகள் ரேகா. ம். அதுக்கப்புறம் இவங்க தான். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில கார்த்திகோட மனைவியும் மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்க தான். எந்த கார்த்திக்? நம்ம நடிகர் கார்த்திக், ஓகே. ம். ம். முத்துராமன் மகன். ஓ! சரி. அவர் வந்து மலைவாசி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. ம். அந்த பொண்ணு ஒரு படத்துல கதாநாயகி நடிச்சது. அந்த படத்துல இவரும் கதாநாயகன். லவ் ஆயிடுச்சு. ஓ! அந்த படத்தை அழகன் தமிழ்மணி தயாரிச்சார். மலைச்சாரல்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். ஓகே. தினம் தினம் திருட்டு சம்பவங்கள் வெளியில தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா நடிகர்கள் வீட்டையே சுத்தி சுத்தி நடக்குது. காரணம் என்ன சார்? இப்போ வந்து சூர்யா வீட்ல திருட்டு நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வருது. ஆனா இதுவரைக்கும் சூர்யா தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அது உண்மையா? பொய்யா? என்ன நடந்தது சார் இல்ல, உண்மையில? நடந்தது உண்மை. போலீஸ் கேஸா இருக்கிறது உண்மை. ம். இதுல எனக்கு தெரிஞ்சுன்னா முதல்ல கிளைமேக்ஸை சொல்லிடுறேன். இவர் வந்து கார்த்தி, அவங்க அப்பா சிவகுமாரோட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஏன்னா கண்வழி பாம்பு மாதிரி அவங்க அம்மாவும் இருப்பாங்க, அவங்க அப்பா சிவகுமார் சாரும் இருப்பார். ஸோ யார் வர்றாங்க போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கும். ஆமா. இவங்க ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுசாக கட்டுற பங்களாவில் வந்து இது நடந்திருக்கு. ஓகே. அப்போது ஜோதியாவும் நடிப்புக்காக வெளியே போயிருக்கலாம், இவரும் நடிப்புக்காக வெளியே போயிருக்கலாம். அப்போது அங்கே வேலை செய்கிறவங்க 2 பெண்கள், ஒரு போலீஸ்காரர். ஆமா. அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க, போலீஸ்காரர் வெளியே காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருவேளை ரெண்டுமே, அதாவது 2 பெண்களும் இந்த போலீஸ்காரன் சேர்ந்து சதி செய்து திட்டமிட்டு அந்த 50 லட்சம் ரூபாயை அடிச்சாங்களான்னு தெரியல. ஓகே. நல்லா கேட்டுங்க, போலீஸ்காரர் 50 லட்ச ரூபா கொடுத்தேங்கிறாரு. அதுக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 9 லட்ச ரூபாய்க்கு தங்கம் கொடுத்துருக்கு. யார்? அந்த வேலைக்கார பொண்ணுங்க. ஓகே. இவரு 41 லட்ச ரூபாய் இன்னும் மீதி தரணும்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காரு. ஓ! சரி, இப்போ உங்களே எடுத்துங்க, ஒரு பெரிய டிவியில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? சம்பளம் வேண்டாம், ஒரு இன்னைக்கு லெவலில் ஒரு 10 லட்ச ரூபா பேங்க்ல வச்சிருப்பீங்களா? இல்ல இல்லை. சார். அப்படிப்பட்ட அதாவது இப்போ ஒரு 5 டிஜிட்ல சம்பளம் வாங்குறவங்களே ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சிருக்க முடியாது. அதுவும் கடன்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் அந்த இஎம்ஐ அது இதுன்னு போயிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நடிகர் வீட்டில் வாட்ச்மேன் மாதிரி வேலை பார்க்குற போலீஸ்காரர், போலீஸ்கார். அவர்கிட்ட 50 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு? எப்படி வரும்? ஆமா. சரி, வேலைக்கார பொண்ணு, அக்கா தங்கச்சி 2 பேர், அவளுகிட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு நகை எப்படி வந்துச்சு? தங்க நகை. ஆமா. இதைத்தான் முதல்ல விசாரிக்கணும். நிச்சயமா இந்த பணம் அவரு ஜோதிகா சூர்யா வீட்டுலாம் திருடியிருக்காங்க. ஓகே. அது அனலைஸ் பண்ணா தெரியும். தெரியும். ஏன் சூர்யா வெளிப்படையா அதை சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தெரியல. ஆனா போக போக தெரியும். இப்போ நாம இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம்ல. ஓகே. இதே மாதிரி பல நடிகைகள் முதல்ல அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. இது ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்ல முதல்ல நம்பி விட்டுட்டு போனது நைஸா பீரோல இருந்து எடுத்து எடுத்து பண்ணாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி, அதாவது ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் வேலை செய்யறவங்க எவ்வளவு சின்சியரா இருக்கணுங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆமா. அது விளைவு தான் இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் எல்லாரும் சொல்றது ஒருவேளை இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஒரு டிராமா ஆடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்ல, டிராமான்னா அதை மறைச்சிருவாங்க. ம். இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது. ஓகே, அப்படி சொல்றீங்க. இப்போ அந்த போலீஸ்காரரு சூர்யாட்ட கேட்காமையா கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? ம். எப்படியும் இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சூர்யாட்ட போகும். போகும். ஆமா. அப்படிங்கும்போது உனக்கு எப்படி அவ்வளோ துட்டு வந்துச்சு, இவ்வளோ 50 லட்சம் எப்படி வந்துச்சு? டிரான்சாக்ஷன் மொத்தம் 50 லட்சம். ம். 50 லட்சம் கொடுத்துருக்காரு போலீஸ்காரரு. அங்கே வேலை செஞ்ச 2 பொண்ணுகளும் சேர்ந்து 9 லட்ச ரூபாய்க்கு தங்க நகை கொடுத்துருக்காங்க. ஓகே. மீதி 41 லட்ச ரூபா சுவாகா. ஏன்னா அங்கே கெடுபிடி ஆயிட்டா, எடுக்க முடியலையா என்னங்கிறது தெரியல. ம். ஸோ பொறுத்து பார்த்தாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சார் சூர்யாட்ட சொல்லிப்பார்ல, ம். சார் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன், ஆமா. அது கொடுக்கல, ம்.
அப்படிங்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு இப்போ சமாதான ஒப்பந்தம் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஓகே. போக போக தெரியும் இந்த திருட்டின் வாசம். ஓகே. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே. சோ இப்ப நடிகர்கள் பத்தி, நடிகைகள் பத்தி ஒவ்வொரு விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அது இது கோர்ட்டு வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஜெயம் ரவிய பத்தி ஆல்ரெடி நெறையவே பேசியிருக்கோம். இப்ப அவரோட வீடுமே வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஈசிஆர் பங்களாவ. அவர் இந்த அளவுக்கு கடன்ல இருக்காரு. ஆனா பார்த்தோம்னா, இப்ப திடீர்னு ஸ்டுடியோலாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆர்எம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எப்படி சார் பாசிபிள்? இதுக்கு பின்னணி என்ன? அதாவது அந்த வீடு வந்து ஜெயம் ரவி, அவங்க மனைவி, அவங்க மகன்கள் ஆமா. தங்கியிருந்தாங்க. இப்போ ஜெயம் ரவிட்ட பணம் இல்லாமல் பேங்கி கடனை கட்டாம விடல. ஓகே. வேணும்னு தான் விட்டுருக்காரு. ஏன்னா அங்கிருந்து வெளியே போய் சொன்னாரு, போகல அவங்க. ஓ! யாரு? அவங்க அவருடைய ஃபேமிலி மனைவி. வெளியேத்துறதுக்காக. அவருடைய மனைவி போகல. அதனால கட்டாம விட்டாரு. பேங்க்காரங்க ஜெயம் ரவிட்ட கேட்டுப்பாங்க. சரி நீங்க சீல் வச்சீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆனா இதுல என்னன்னா, நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜெயம் ரவி தன்னை பற்றியும் அவருடைய தோழி பற்றியும் பேசக்கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு உத்தரவு வாங்கியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஆமா. அதையும் சொல்லிடணும்ல. ஏன்னா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. ஓகே. அது அப்படியே பெண்டிங் இருந்துகிட்டு இருக்கு. ம். அதனால இது நம்ம ஏன்னா நீங்க எப்படி அதை பேசலாம்னு சொல்லும்போது நான் அதை பேசலைங்க. இந்த பேங்க்ல இருந்து கடன் கட்டாதனால சீல் வச்சுட்டாங்கங்கிற மட்டும் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. சோ ஒரு ஒரு பக்கமும் நடிகர்கள பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சார். நம்ம இப்ப சூர்யா பத்தி பேசினோம். நகை திருட்டு போயிருக்கு, பணம் திருட்டு போயிருக்கு. ரவிக்கு வந்து கோர்ட்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய பிரபலங்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சின்ன வயசுல இறந்துட்டாங்க, சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப ரோபோ சங்கர் நாம சொல்லியிருந்தோம் 46 வயசு அப்டின்னு சொல்லி. ஆனா பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவருமே ரொம்ப ஒரு இளம் வயதுல மாரடைப்பு காரணமா எதிர்பாராத விதமா இறந்து போனாரு. அதுக்கப்புறம் அதுல ரொம்பவே பாரதிராஜா அவர்கள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வரைக்கும் அவர் வெளியிலயே வரல. அவரோட நிலைமை என்னவா இருக்கு? இப்ப அவர் எப்படி இருக்காரு? எல்லாரும் போய் அவர பார்த்து சப்போர்ட் பண்றாங்களா? எப்படி சார் இருக்கு இப்ப அவரோட நிலைமை? பாரதி ராஜாவுக்கு இப்ப ஞாபக சக்தி இல்ல. ம். ஞாபக மறதியில இருக்காரு. இப்ப யாராவது போய் பார்த்தாங்கன்னா அப்படின்னாரு. ஓ! அதனால இப்ப பாரதி ராஜா இருக்கிற பங்களாவுல யாருக்கும் அனுமதி இல்லை. ஓகே. அவள தனியா மருத்துவர், நர்ஸ வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆ. ஆனாலும் அந்த பையன் படத்த பார்க்குறது, அப்புறம் அழுறது, அப்படியே தலைய தொங்க போட்டுக்கிறது. வேளைக்கு சரியா சாப்பிடுறாராங்கிறது கூட தெரியல. ஓகே. அது மட்டும் இல்ல, யாராவது பாரதி ராஜாவ பார்க்கணும்னா, இவரு பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுவுறாராம். அது இன்னும் அவர வந்து பிரஷர் ஆமா. அதிகமாக்கிரும். ஏன்னா போறவங்க ஏதாவது பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கங்க, போறவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. ஏதாவது வாய திறந்தானா நாசமா போயிடும். அதனால அப்படி தனியா தான் இருக்காரு. அதாவது இடையில அந்த இறந்த உடனே மனோஜ் பாரதி இறந்த உடனே அவங்க சகோதரி ஜனனி மலேசியா கூட்டு போனாங்க. ஆ. வாங்கப்பா அங்கே போய் இருப்பலான்ட்டு. ஓகே. அங்கே போய் ஒரு 4 மாசம் இருந்தாரு. அங்கேயும் யாரோடையும் ஃபோன்ல பேசல. திடீர்னு நான் ஊருக்கு போறேம்மான்னு சொல்லி இங்கே வந்துட்டாரு. மறுபடியும் அதே மாதிரி அந்த சூழ்நிலையில தான் இருக்காரு. இதை நான் வந்து இட்டுக்கட்டி சொல்லல. மனோஜ் பாரதி ராஜாவுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்த தகவலை பூரா தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் என்ன அவர் சொல்றாருன்னா, யாரும் பாரதி ராஜாவை பார்க்க வராதீங்க. ஓகே. பார்க்க வந்தா இன்னும் ப்ரெஷர் ஆயிரும். இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாகிக்காரு. இப்பவே அவரை பார்க்க எனக்கு அழுகழுகையா வரத்தான் செய்யுது. ஓகே. ஏன்னா மனோஜ் பாரதி வந்து சின்ன வயசுல சித்தப்பான்னு வந்து என் மேல வந்து விழுவான். நான் அவனை பையன் போல வளர்த்தேன். இப்போ எனக்கும் ஒரு தான் இருக்கு. எங்கள் அண்ணனை போய் பார்த்தா அவரும் அழுகுறாரு, நானும் அழுகுறாரு. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதனால யாரும் அவரை பார்க்க வர வேண்டாம். கண்டிப்பா இது ஒரு பெரிய அதாவது ட்ரீட்மெண்ட்ல அவர் தேர்வாராங்கிறதும் உறுதி இல்லை ஓகே. அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ ஏற்கனவே உடைஞ்சு போயிட்டு இப்போ இன்னும் ரொம்ப முடியாம இருக்காரு முடியாம எல்லா இருக்காரு. விஷயத்துலயும். சோ ஞாபக மறதி இழந்திருக்காரு. அதாவது ஒரே பையன். ஆமா. சோகத்துல பெரிய சோகம் என்னன்னா புத்திர சோகம் தான். ஆமா. பொதுவா அப்பாவை இறந்து போன அப்பாவுக்கு பையன் கொள்ளி வைப்பான். ஆனா அப்பா மகனுக்கு கொள்ளி வைக்கிறது இருக்கு, அது ரொம்ப துயரமான விஷயம். கஷ்டம். அது சகிச்சிக்கவே முடியாது. அதுவும் எப்படி வரணும், அவர் வந்து உண்மையிலே அந்த மனோஜ் பாரதி விஷயத்துல தோத்துட்டாரு. ஒரு நல்ல நடிகனா கொண்டு வரணும்னு சொல்லி ஆமா. நினைச்சாரு. ஆமா.
அது ஆனா சரி அவருக்கு இயக்குனரா ஆகணுன்ற அந்த ஆசைலாம் இருந்துச்சு. அந்த இருந்தது. இதுவும் சரியா செட் ஆகல. ஓகே. அதாவது சினிமால எப்படின்னா, நேரம் நல்லா இருக்கணும். ம். திறமை மட்டுமே அல்ல. எல்லா தொழில்லயும் அதான். ஆமா. திறமைங்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல நேரம் நல்லா இருக்கணும். அந்த நேரம் அவருக்கு சரியா இல்ல. அப்படி அமைஞ்சு போச்சு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு திருமணமான ஒரு 3ஆம் மாசமே நான் ரொம்ப டேஞ்சரா இருந்தேன். எனக்கு அப்பவே மாரடைப்புலாம் வந்துச்சு. நாங்க ஏற்கனவே நோயால பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா, அத வெளிய சொல்லாமயே நான் சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தான் அவரு சொல்லியிருக்காரு. ஓகே. அதுவும் இவங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாதா? வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கலாம். அது அவங்க அப்பாட்ட சொல்லலையாங்கிறது தெரியல. அது மாரி அ ஒரே ஒரு விஷயம். கோடிக்கணக்குல சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அத ஆண்டு அனுபவிக்க பையன் இல்ல. இப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்ல. இத நம்ம யோசிச்சு பாருங்க. நிம்மதி இருந்தா தான் ஒரு மனுஷன் நல்லா இருக்க முடியும். காசு, பணம், சொத்து, புகழ் எல்லாம் 2ஆம் பட்சம் தான். உடம்பு நல்லா இருக்கணும். படுத்த உடனே போய் சேர்ந்துரணும். இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு, அப்படியே மேல பார்த்துக்கிட்டு, கீழ பார்த்துக்கிட்டு, ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க பாரதிராஜாவுடைய நிலைமைய. ஆமா சார். ஏன்னா எவ்ளோ பெரிய ஒரு யாருக்கும் அந்த டைரக்டரு. நிலைமை வரவே கூடாது. ஏன்னா 80ஸ்ல எவ்ளோ அவ்வளவு பெரிய நடிகர், பேர் நடிகைகள வாங்குனாங்க. அறிமுகப்படுத்தினவரு. சினிமாவ தலையில புரட்டி போட்டவரு. ஆமா. ஒரே செட்டு, கோடிக்கணக்கான செட்டு, பிரம்மாண்ட செட்டு அப்படிங்கிற போங்கடா நீங்களும் உங்க செட்டுகளையும் சொல்லிப்புட்டு, கேமராவ ஸ்டூடியோலேருந்து வெளிய தூக்கிட்டு வந்து கிராமத்துக்கு கொண்டார்ல. ஆமா. அதுக்கப்புறம் தான் நெறைய கிராமத்து கதைகள் வந்துச்சு. கிராமத்து ராஜான்னு தான் அவர சொல்லுவாங்க. ஆமா. அப்படி ஒரு அதாவது அவரும் புதுமுகம். ஆனாலும் எல்லா புதுமுகங்களையும் வச்சு படம் எடுத்து, சூப்பர் ஹிட் குடுத்து, இன்னைக்கு எல்லாருமே பெரிய ஹீரோயினா இருக்காங்கன்னா, அது அவரால தான் அவர 80ஸ் டைம்ல. பாரதிராஜா, பாக்கியா பாலச்சந்தர் 2 பேரும் இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம். 2 பேரும் கையால குட்டுப்பட்டு தான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த நடிகர் நடிகைலாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகே. அவரு பாலச்சந்தர் போய் சேர்ந்துட்டாரு. இவரு பாவம் எங்க ஊர் பாஷையில சொன்னா அழுந்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மனிதனுக்கு வரவே கூடாது. ம். பாரதிராஜா உடல்நலம் தேறி மீண்டும் இயக்குனர் இமயமாக வர வேண்டும்ங்கிறது தான் எல்லாரோட ஆசை. நம்மோட ஆசை, அவங்க ஆசை. கண்டிப்பா சார். எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துக்குவான். ஓகே. ஸோ இவ்ளோ நாள் வந்து அவர் எப்படி இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாம, அவரோட ரசிகர்கள்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அவர் ஆல்ரெடி இப்படி உடைஞ்சு போயிருக்காருன்றது தெரியும். ஆனா இன்னமும் இந்த அளவுக்கு இருக்காருன்றது இப்ப நீங்க சொல்லி தான் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயங்கள் கான்ட்ரோவர்சியா நடிகர்கள பத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ வளர்ந்த நடிகர்கள பத்தி வருதுன்னா, அது பெரிய விஷயமா பார்க்கப்படாது. இப்பதான் ஒரு சிலர் வளர்ந்துகிட்டு வராங்க. அதுவும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வளர்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்கள வெட்டி விடுற மாதிரி இருக்கக்கூடிய மத்தவங்கலாம் அவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறது, விமர்சனங்கள் வைக்கிறது, கான்ட்ரோவர்சியா பண்றது, அவங்க பண்றது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்றது, அவங்க வந்துட்டு ஒரு தீவிரவாதின்ற மாதிரியே போர்ட்ரைட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பாலாக்கு எவ்ளோ அகைன்ஸ்டான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா? உங்களோட கருத்து என்ன அவர பத்தி? காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும்மா. ம். அதாவது விஜய் டிவியிலிருந்து வந்த பலர் இன்றைக்கு தோல்வி முகத்துல இருக்காங்க. ம். பெரிய அளவுல சிவகார்த்திகேயன தவிர வேற யாரும் வரல. ம். இடையில கூட இப்ப புகழ் ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. போனதும் இப்ப தெரியல. இன்னொரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். ஆனா, பாலா வந்து இது வந்து ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் படம். ஆமா. அந்த லோ பட்ஜெட் படத்துல வந்து பாலா என்ன சொன்னாரு, நான் வந்து முதல்ல அட்வான்ஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சம்பளமே கேட்கல. ஏன்னா, முதல்ல என்னைய ரிஸ்க் எடுத்து படம் எடுக்கிறாரு. அவர்ட்ட போய் நான் சம்பளம் கேட்பேன். கேட்டு ஏன் துன்புறுத்தணும்னு கேட்கலன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ, அப்புறம் ஆம்புலன்ஸு, அப்புறம் நெறைய பேருக்கு வண்டிங்க. அ 2 வீலர். டூ வீலரு அப்புறம் எல்லாம் குடுத்துருக்காரு. வீடெல்லாம் கட்டி குடுக்குறது அந்த மாரி. குடுத்துருக்காரு. ஆனா, சிலர் வலது கைக்கு குடுப்பது, இடது கைக்கு தெரியாம குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் பப்ளிசிட்டி வேணும். ஏன்னா, அவங்கள பத்திய ஒரு உயர்வான எண்ணம் மக்கள்ட்ட வரணும்ல. அதுக்காக அவர் வந்து அத அத வந்து பத்திரிகையாளர்கள கூட்டிலாம் சொல்லல. ஆமா. அந்த விஷயத்துல பாராட்டணும். ம். YouTubeல அங்கங்க ஃபோட்டோஸ் ஆமா. போட்டாரு. அப்போ கேபி புகழாவுக்கு வந்து ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய நன் பேர் வந்துருச்சு. மதிப்பு ஏற்பட்டுச்சு. இவ்வளவு அதாவது அவரு சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதையும் இப்படி குடுக்குறாரே அப்படிங்கிற ஒரு இதுல அவருக்கு மேல் வந்துச்சு.
ஆனா இத பொறுக்க முடியாம அவருக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? ஓகே. எதிரிகள்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம இன்னும் சினிமாவில் நடிக்க முடியல, இந்த பைய பாருங்க கோயா மாதிரி இருந்தான், ஒரு பெரிய கொண்டையை வச்சுக்கிட்டு அவன் இன்னைக்கு நான் உண்மையிலே அந்த குக்கு வித்து கோமாளியில பார்க்கும்போது வேற இப்போ மாரி வேற மாதிரி ஆமா, இருந்தாரு, ஆமா, இப்போ வேற மாதிரி ஆயிட்டார். ஆமா. அது காரணம் அந்த டைரக்டர் தான். ஏன்னா அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல ஒரிஜினலா கதாநாயகன் டைரக்டர் பாலாஜி சக்திவேல், ஆமா. கதாநாயகி அர்ச்சனா. அர்ச்சனா. அவங்க தான் மேஜர் போர்ஷன். இவரு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லனா தான் வருவாரு. ம். அப்போ அந்த சமயத்திலயும் அதை வந்து ஒரு கதாநாயகன் சொல்லி அவர் பாராட்டி படம் நல்லா சக்சஸ் ஆச்சு. இப்போ அவரு ஆம்புலன்ஸ் வந்து தீவண்டி இல்ல, டீன்னு போட்டிருக்காங்க ம். அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 2 வீலரோ 4 வீலரோ ஆம்புலன்ஸோ பெரிய வெஹிக்கிளோ எதுவா இருந்தாலும் ரோட்ல போகும்போது போலீஸ்காரங்க நிறுத்தி செக் பண்ணுவாங்க. ஆமா. இல்லைன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க, ம். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடுவாங்க. ம். இது நடக்கிறது. அப்போ அதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்துச்சு, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா போலீஸ்காரங்கிட்ட தான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, 25 வருஷம் காயலாங்கடைக்கு போகிற வண்டி அப்படின்ட்டு. ஆமா. எடுத்து ரெடி பண்ணி எனக்கு குடுத்துருக்காரு. தெரிஞ்சு நான் 25 வருஷமா வேகனார் வச்சிருந்தேன். இப்போ தான் புது வாங்கியிருக்கேன். அப்பவும் கிரீன் டேக்ஸ் போடுவாங்க. ஓகே. 25 வருஷம் ஆன வெஹிக்கிளுக்கு கிரீன் டேக்ஸ் போடுவாங்க. அது ஓடணும், ஓடலாம் ம். அப்படின்னு தான் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு. 25 வருஷம் ஆனோடனே எவன் காயங்கடையில் தூக்கி போட்டான்? ம். யாரா ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பழைய யாராவது அதை வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அதே பொய்யாகி போச்சா? சரி, இவர் வந்து இன்சூரன்ஸ் போடல, மெயின்டனன்ஸ் இல்ல அப்படிலாம் சொன்னாங்களே. ஏங்க இன்சூரன்ஸு போடலைங்கிறது தப்பு தான். ஆனால் அதை அவசர அவசரமாக போய் கட்டிட்டாருன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அது அந்த புகார் நின்று போச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் லண்டன்லேருந்து வருதுங்கிறான், ஒருத்தன் அமெரிக்காலேருந்து ஆமா. வருதுங்கிறான். இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் அப்படிலாம் ஈஸியாக ஒருத்தனுக்கு பணம் வர முடியாது. ம். ஏதோ அவன் சம்பாதிச்சானா ஒரு 50,000 1,00,000 அங்கேருந்து வேலை பார்க்குறவங்க அனுப்பலாம். மற்றபடி இப்படி திடீர்னு 10,00,000 60,00,000 வந்துச்சுங்க, நேரா வந்துருவாங்க அமலாக்கப்பிரிவு. உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா. யார் அனுப்புறா? எதுக்காக அனுப்புறாங்க? ரெண்டாவது இவர் இன்னும் ட்ரஸ்ட் வைக்கல. வைக்கல. அப்போ எப்படி இது? ஏன்னா அவர் என்ன 10,00,000 15,00,000 கொடுத்தாரு எல்லாத்துக்கும்? இல்ல. இல்ல. சும்மா அதாவது ஒருத்தன் மேல மனசு பிடிக்காம. மனசு உதாரணம் சொல்ல போனா என்னுடைய நண்பர் ஆதவன் ம். வேலை செய்யறாரு. ஆமா. அவரு தொடர்ந்து பாலா செய்யறது பிடிக்கல, பாலா தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. ம். யார்கிட்டயா மாட்டிக்கிட்டான் சொல்லு, ம். நாங்க போய் அவனை விசாரிக்கிறோம். அதாவது இப்போ சூர்யா வீட்டில் சமீபத்தில் 50,00,000 ரூபா ஆமா. திருடு போயிருக்கு. ஆமா. திருடு போகல, அந்த போலீஸ்காரன் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து இன்னும் சூர்யான்னு எதுவும் சொல்லலை. சொல்லல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்னத்தை சொல்றது இருக்கு? அவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்ததுன்னா சொல்லு, இன்கம் டேக்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, அமலாக்கத்துறையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. இப்போ இந்த அலுவலகத்தில் நான் சம்பளம் வாங்குறேன், இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு எனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் செய்கிற நல்லது கெட்டதில் எனக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? கிடையாது. இல்லை. நான் ஒரு வேலைக்காரன். அதே மாதிரி அவர் வந்து நிறைய கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, அதெல்லாம் சம்பளம் வருது. இன்னும் சொல்ல போனால் நல்ல சம்பளம். வெளியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாரு ம். ஒரு ப்ரோக்ராம் போனாச்சு. ப்ரோகிராம்க்கு. அதில் வர்ற காசை இப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது தப்பா ஐயா? ஓகே. சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்கிறேன், இவங்க பேசுகிறவங்கெல்லாம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இல்லை இப்படி தான் இருந்திருக்கும் இப்படி பேசுகிறாங்களோடைய கான்ஸ்டண்ட்டாக திட்டவட்டமாக இந்த பணம் இங்கிருந்து வந்துச்சு, இவர் அவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறாரு. எந்த இன்னும் ஒரு ஆதவனும் எவிடன்ஸும் கிடையாது. எவிடன்ஸ் இல்லாம எல்லாரும் ஆமாம் வாய் ஆதவனும் வார்த்தையா சொல்கிறாரு. பேசுறாங்க. ஆதவன் என்ன அர்த்தம்? அவரும் பாவம் சினிமா நடிக்கணும் முயற்சி பண்ணார், ஆமா. ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இவன் சக்ஸஸ் ஆயிட்டானுங்கிற பொறாமல் பேசுகிறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ம். அவரும் எந்த தப்பு பண்ணுறாருங்கிறத உறுதியாக சொல்லவே இல்லை. ம். சிக்கிக்கிட்டார். என்ன சிக்கிக்கிட்டாரு? ம். சரி, அந்த சிக்க வச்சிருக்கவர் யாரு? அது சொல்லு.
வெளிநாட்டவங்களோட கைக்கூலி அப்படிங்கிறாங்க சரி, போல. வெளிநாட்டுல எந்த நாட்டுக்கு கைக்கூலி சொல்லு? பாகிஸ்தானுக்கா? ம். உடனே பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ம். அப்படி ஒண்ணும் இல்லையே. அவரு ஒரு இஸ்லாமிய டைரக்டர் படத்துல நடிச்சாரு. அவ்வளவுதான். படம் இஸ்லாமிய டைரக்டர் ஆமா. பண்ணது. அதை விட அதை தவிர வேற என்ன தப்புயா செஞ்சாரு? அந்த படத்துல மோடி அந்த அ ரூ. 2000 1000 செல்லாதுன்னு சொன்னார்ல, ம். அத சொல்லியிருக்காங்க. ஓகே. உடனே இவரு அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்துல, இவரு ஏதாவது வெளிநாட்டுல இருந்து பணம் வந்தா இப்போ உள்ள பாஜக அரசு சும்மா இருக்குமா? ம்ஹ்ம். இருக்காதுல்ல. அப்புறம் ஆனா பாஜக அரசுடைய யதார்த்த நிலையை அவர் சொன்னாரு. அது தப்பு போக்குவரத்துன்னு சொல்லல. நிகழ்வ படத்துல எடுத்திருக்காங்க. அத தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா சார். அதனால இப்போ ரோ ம பாலா மேல பழி சுமத்துவர்கள் எல்லோரும் நியாயம் இல்லாதவர்கள், மனசாட்சி அடகு வைத்தவர்கள். ஓகே. ஒண்ணு நம்ம உதவி செய்யணும். இல்லாட்டி ஆ செய்யறவங்கள பார்த்து எதுவும் சொல்லாம உதவி இருக்கணும். செய்றவனுக்கு போய் ஏன்யா உபத்திரம் பண்றீங்க? ஆமா. உங்களால முடியல. அ கோடீஸ்வரன் அதாவது கோடி, 100 கோடி, 200 கோடி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் பேசாம இருக்காய்ங்க. ஆமா. 10 விஷயம் அவனுக்கு குடுக்குறது இல்ல. குடுக்கறதில்ல. உதவுறது இல்ல. அவள எதுக்கு? நம்ம சூப்பர் ஸ்டார் சமீபத்தில கிழக்கு கலைஞர்ல 50 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. 50 ஏக்கர். 50 ஏக்கர் நிலம் 1 1/2 வருஷம் ஆச்சு. ம். நான் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவமனை கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் அடிக்கல் கூட நாட்டல. ம். யாரு? சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார். ரஜினிகாந்த். சொன்னது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன? இந்த 50 ஏக்கர் நான் இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்க போறேன் ம். அப்படின்னு சொன்னார். இதுவரையும் செய்யல. அவ்வளவு சம்பளம் வாங்குறவர், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், கோடீஸ்வரர் செய்யாத ஒரு பணத்தை நேத்து ஏதோ டிவியில் ஒரு 3 வருஷமா ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு காமெடி ஷோ கோமாளி போட்டு பண்ணி. நடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு படத்தில் நடிச்சுக்கான். அவன் செய்கிறதே கெடுக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய? மனசாட்சி இல்லாதவர்கள். ஓகே. ஸோ பாலாவ பத்தி தவறான புரிதல் இருந்தவங்களுக்கு, உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஒரு புரிதல குடுத்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா, பாலாவ பத்தி கண்டிப்பா. குற்றச்சாட்டை சொல்கிறவர்கள், குற்றம் சுமத்துகிறவர்கள், இந்தா எவிடன்ஸ்ன்னு சொல்லு. அதை விட்டு வாயிலேயே வடை சுட்டு இருந்தா எப்படி? ஓகே. ஸோ ஒருத்தர் இருக்கும்போது, அவர் செய்யறத இப்படி கொச்சப்படுத்தி பேசுறது, அவர வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப இன்னொருத்தர் வந்து இறந்தே போயிட்டாரு. இன்னொரு காமெடி நடிகர் ரீசென்ட்டா இறந்து அந்த பேச்சு இப்போ வரைக்கும் அடங்கவே இல்ல. எல்லாருக்குள்ளயும் அது போய்க்கிட்டே இருக்கு. அதாவது ரோபோ சங்கர் அவரு வந்து. பாருங்க, ம். மிகப்பெரிய ஒரு அரண்மனையில தான் வாழ்ந்திருக்காரு. ம். அவருடைய கெட்ட நேரம் அவங்க அப்பா என்ன செஞ்சாரு, இருந்துச்சான்னு தெரியல. அவர் என்ன ஜாதின்னு கூட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் கூட ஒரு வேற ஆளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்ட்டு. ம். யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க அக்கா தான் சொன்னாங்க. அப்படி தனியா வந்து அதே அக்கா என்ன சொல்லுது, நாங்க எங்க சங்கருக்கு ஒண்ணுமே பண்ணலைங்க. எல்லாம் பிரியங்கா பண்ணது தான். பிரியங்காவால தான் வாழ்ந்தான்னு சொன்னது யாரு? ஆமா. சங்கரோட அக்கா. அக்கா, அண்ணன் அந்த கூட அளவுக்கு பொறந்தவங்க. தியாகம் பண்ணி எனக்கு தெரியுங்க. ரோபோ சங்கருக்கு நான் ரூ. 500 சம்பளம் கொடுத்துருக்கேன். பிரியங்காவுக்கும் ரூ. 300 கொடுத்துருக்கேன். இந்த அம்மாவும் டான்ஸ் ஆடுவாங்க. அவர் வந்து வேற டான்ஸ் ஆடுவார். 2 பேருக்குள்ள காதல் இருந்தது எனக்கு தெரியும். 2 பேருக்குள்ள சண்டை இருந்தது தெரியும். ஆனா 2 பேருமே ரொம்ப கான்ஸ்டன்ட்டா இருந்தாங்க. ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணாங்க. எவ்வளவு வருஷமா சார் தெரியும் உங்களுக்கு? எனக்கு 30 வருஷம் மேல தெரியும். அவ்வளவு வருஷமாவே தெரியும். ஆமா, ஆமா. அவருக்கு ஃபீல்டுக்குள்ள 18 வரதுக்கு. வருஷத்துல அதாவது 23 வருஷத்துல அவர் வந்து எம்.ஏ முடிச்சிருப்பாரு. ஆ. முடிச்சிட்டு நேரா அவரு வீட்லயே அவங்க அக்கா சொன்ன தகவல் என்ன, அவங்களுக்கு இப்ப அவருக்கு ஏதோ போலீஸ்ல வேலை கிடைச்சது போல. ஓ! அது மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் சினிமாவுக்கு தான் போவேன் ஒத்த கால்ன்னு சொல்லிட்டு, வீட்ட மொறச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ம். மதுரையில இருந்து. ஆமா. ம். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து என்ன சொல்லியிருக்கு, ரோபோ சங்கர் குலதெய்வத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன்னா, நான் இங்க வந்து இலவசமா டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க ஊருக்கே போய் இலவச டான்ஸ் ஆடும்போது, ரோபோ சங்கர் நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு இருக்காரு. வாப்பான்னு சொல்லி 2 பேரும் போயிருக்காங்க. ஓ! அப்பதான் அவங்க பார்த்துருக்காங்க. ம். அதே மாரி ரோபோ சங்கர் சும்மாவும் இல்ல, அவங்க அண்ணன் மகள வீட்டிலே தன்னுடைய மகளா ஆமா. வளர்த்துட்டு இருந்தாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய அம்சம். அதாவது நான் அவருக்கு முன்னாலே நடிகனாயிட்டா கூட, நான் எல்லா பதிவுல சொல்றேன்னா, என்னை விட ஒரு திறமைசாலி. ம். அவர் தான் ஃபாஸ்ட்டா முன்னேறிட்டாரு ஓகே. அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அவரோட இறப்ப பத்தி இப்ப தொடர்ந்து நெறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்றாங்க. உண்மையிலே என்னதான் சார் நடந்தது? இல்ல. அதாவது அந்த அளவுக்கு பிரியங்கா
தப்பா இடப்பட முடியாது. ஏன்னா இவ்வளவு நடந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ம். அப்புறம் ஆள் திடீர்னு குறைஞ்சாரு, ஆமா. திடீர்னு உப்புனாரு. அதனால அவரு அவர் வெளியே எங்கேயும் போகல. ஆனா ஒரே ஒரு சந்தேகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்துல சிலோனுக்கு போனாரு. அப்போ பிரியங்காவும் கூட போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த குரூப் அ ஃப இதுல சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அடிக்கடி அவர் வந்து வெளியூர்களுக்கு, சிலோனுக்கு வெளிநாடுகளுக்கு போவாராம். போறாரு. ஆமா. போயிட்டு வராரு. அப்பதான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஓகே. பிரியங்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான பேரவழி. ம். கணவன ரொம்ப உயிருக்கு உயிரா பாதுகாத்தவங்க. அவங்க மேல எந்த குறையும் சொல்லவே கூடாது. நாக்கு அழியும். நம்ம இப்படி சொல்றோம் சார். ஆனா வெளியில எல்லாரும் அவங்க ஆடுன அந்த டான்ஸ பத்தி விமர்சனம் பண்ணி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா நெறைய பேர் ஆதரவா பேசினாலும், நெறைய பேர் எதிர்ப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கணவனோட இறுதி சடங்குல ஒரு மனைவியே எப்படி ஆட முடியும் அப்படின்றது. ஏன்டா முட்டா பசங்கள அவங்க க க கல்யா புருஷன் செத்து போயிட்டான். அந்த சோகத்த அவங்க அப்படி ஆடி தீர்த்தாங்க. அதுல உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வேத்து வெடியுது? அது அன்பு பிணைப்பு. இப்போ சமீபத்தில கூட ம டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா அம்மா இறந்து இறந்தாங்க. போயிட்டாங்க. அதுக்கு டான்ஸ் அவரு ஆடுனாங்க. ஆடுனாரு. ஆமா. அத ஒரு யாரும் எதுவுமே சொல்லல. ஆ அதனால அது தப்பு. அது உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது தன் கணவன் தெய்வன்ட்ட போயிட்டானே! அப்படிங்கிற ஒரு இதில பண்ணதே தவிர, மற்றபடி அத விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதியே கிடையாது. விமர்சிக்க கூடாது. அப்படி மீறி விமர்சிச்சா தப்பு. அந்த பாவம் சும்மா விடாது. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம சின்மயி வந்து அத பத்தி பேசியிருந்தாங்க. அந்த பூ பொட்டெல்லாம் ஏன் எடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த கலாச்சாரத்தையே மாத்துங்க. இப்ப வரைக்கும் நம்ம 2025ல இருக்கோம். அவங்க வந்து அந்த பூ வச்சுட்டோம்னா அழுவாங்க. இப்படி பூ வைக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோலாம் போட்டு பார்க்குறவங்க மனசையும் கலங்கடிச்சதுனால சின்மயி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி சடங்குகள் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல அந்த சடங்குகள் வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு இசைவோட நடக்கிற விஷயம். ஓகே. நாம அந்த சடங்குகள விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓகே. மாத்த முடியாது. ரோபோ சங்கர் வீட்ல அவங்க என்ன அவங்க மனைவி நெனைச்சாங்களோ, அத அவங்க செயல்படுத்துறாங்க. ஓகே. இதுல சின்மயிக்கு என்ன? இதுல விமர்சிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையே! அது அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சம்பிரதாயம். அத நம்ம இடையில புகுந்து கலாய்க்கிறதுக்கோ, விமர்சிக்கிறதுக்கோ, சொல்றதுக்கோ உரிமை கிடையவே கிடையாது. ஓகே. தப்பு. அப்படி பேசவே கூடாது. ஏன்னா, அவங்க கலாச்சாரம் என்னன்னு சின்மயிக்கு தெரியாது. ஆமா. சின்மயி தெரிஞ்சா பேசலாம். இது என்ன ஈவேராவா சொல்றதுக்கு? ஆ? ஆமா. கரெக்ட். ஈவேரா சொல்லியே நானும் கேட்கல. அத ஞாபகம் வச்சுங்க. ஈவேரா பல விஷயங்கள்ல ரொம்ப கான்ட்ரோவர்சியா, முரண்பாடா, செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எவனா பின்பற்றினானா? இல்ல. அவரு 100 விஷயம் சொன்னதுல ஒரு 20 விஷயம் நல்ல விஷயங்கள். மீதி 80 விஷயங்கள் கலாச்சாரத்துக்கு விரோதமான விஷயங்கள் தான். அத நம்ம பேசுறோமா? பேசக்கூடாது. தப்பு அது. அவங்கவங்க சம்பிரதாயத்துல அவங்களுக்கு இருக்கு. சிலர் 30வது நாள் வைப்பாங்க. சிலர் 3வது நாள் வச்சு விடுவாங்க. சிலர் வந்து அந்த வளையல்லாம் இப்படி உடைப்பாங்க. ஆமா. அது மட்டும் இல்ல, விதவைகளுக்கு ஒரு புடவையே குடுப்பாங்க. அதுக்கு முன்னால. அந்த சம்பிரதாயத்துல நம்ம தப்பா சொல்ல முடியுமா? சம்பிரதாயங்கள தப்பா சொல்றது. சம்பிரதாயங்கள அவங்க விரும்புறாங்க. அவங்க நிறைவேத்துறாங்க, செயல்படுத்துறாங்க. நமக்கு என்ன அதுல? அது சொல்லவே கூடாது. அதேமாரி தயவு செய்து இனிமேலாவது திருமதி ரோபோ சங்கர் மரணத்துல அந்த இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் ஆடுறத யாரும் விமர்சிக்காதீங்க. தப்பு. ஓகே சார். சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, பல பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ்வி சேகர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. ஸோ, அதுக்கு நீங்களும் ஒரு சரியான ஒரு ஆதரவு குடுத்து தான் வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.